ஓகே, இன்னைக்கு 691வது நாமா சதுரங்க பலேஸ்வரி. அதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். ராஜ்யலக்ஷ்மி கோஷநாதா அது ரெண்டும் பார்த்துட்டோம். சதுரங்க பலேஸ்வரி, அதாவது அந்த ராஜ்யத்தோட பொக்கிஷமாவே அவதான் இருக்கா. யாருடைய ராஜ்யம்? தேவர்களுடைய அந்த ராஜ்யத்தின் பொக்கிஷமாவே. அந்த ராஜ்யத்தை கொடுத்தவளும் அவளே, அதை பரிபாலனம் செய்பவளும் அவளே, அந்த ராஜ்யத்தின் பொக்கிஷமாக இருப்பவளும் அவளே அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ சதுரங்க பலேஸ்வரி அப்படின்னா சதுரங்க சேனைக்கு ஈஸ்வரியாக இருப்பவள். சதுரங்க சேனைனா என்ன? அம்பாளுடைய அந்த சேனை, அதை பத்தி நம்மளுக்கு நன்னாவே தெரியும். அவ்வளோ ஒரு பிரம்மாண்ட சேனை. சோ ரத கஜ துரக பதாதி, அதாவது தேர்ப்படை, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, அத்தனை சேனைகளை வைத்திருக்கா. எல்லாமே பிரம்மாண்ட சேனைகள். அந்த சேனைகளுக்கு ஈஸ்வரியாக இருப்பவள் அப்படின்னு சொல்றா இந்த இதுல. சோ ஒரு அரசாங்கம், நல்ல அரசாங்கம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? அவளுடைய முதல்ல அவளுடைய கஜானா நன்னா இருக்கணும். அப்படி ஒரு பொருள் நிறைந்து இருக்கிற அரசாங்கம் நல்ல அரசாங்கம். அப்புறம் தர்மத்தை நிலைநாட்டும் அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம். அதே மாதிரி இந்த 4 வகை சேனைகளும் அங்கமாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கும் அரசாங்கம் நல்ல அரசாங்கம் அப்படின்பா. சோ அப்பேற்பட்ட அம்பாளுடைய அந்த சேனை அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. அந்த சேனைக்கு ஈஸ்வரியாக இருப்பவள், அதுதான் சதுரங்க பலேஸ்வரி. அடுத்தது சாம்ராஜ்யதாயினி. சாம்ராஜ்யதாயினி அப்படின்னா சாம்ராஜ்யத்தை தருபவள். அவளே மகா பெரிய சாம்ராஜ்யம்னா என்ன? அதாவது ஒரு சின்ன இதுக்கு நம்ம ஒரு ஆட்சி அப்படிம்போம். என்ன சொல்லுவா, சாம்ராஜ்யம்ங்கிறது ஒரு எம்பையர். ஒரு கிங்டம்க்கும் எம்பையருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? மெனி கிங்டம்ஸ் சேர்த்து ஒரு எம்பையர்னு சொல்லுவா. ஒரு பெரிய ஒரு கிங்டம், அதாவது கலெக்ஷன் ஆஃப் கிங்டம்ஸ் எம்பையர். அது மாதிரி பலவித அரசாட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவா. அந்த பேராட்சியை தருபவளாக இருக்கா. யாருக்கு? பக்தர்களுக்கு பேராட்சியை தருபவளாக இருக்கா. சோ இந்த பிரபஞ்சத்தை அந்த பராசக்தி அவளே ஒழுங்கா பார்த்துண்டு வரா. எல்லா பக்தர்களுக்கும் அவளுடைய வாழ்க்கையை அவ முறையா ஒழுங்கா நடத்தி வந்தானா அவளுக்கு அவ லெவலுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை படைக்கிற வல்லமை பெறுகிறார்கள். சோ சாம்ராஜ்யம்ங்கிறது நீ உன்னுடைய ஒழுங்க முறை ஒழுக்கத்தோட இருந்து இது பண்ணினா உன்னுடைய லெவலுக்கு உன்னுடைய வீட்டுக்கு நீதான், அதுதான் உன் சாம்ராஜ்யம். அந்த மாதிரி யாருங்க? சோ உன்னுடைய குடும்பம், அப்புறம் ஒத்துமையா நீ எல்லாரோடையும் இருந்தேன்னா அந்த சமூகமே உன் சாம்ராஜ்யமா ஆறுது. உன் வீட்டை நீ நன்னா பார்த்துண்டு பரிபாலனம் பண்ணினேன்னா உன்னுடைய வீடே உன்னுடைய சாம்ராஜ்யமா ஆறுது இல்லையா? சோ அந்த மாதிரி உனக்கு அந்த நல்ல ஒழுக்கங்களை கொடுத்து அந்த சாம்ராஜ்யத்தை தருபவளாக இருக்காள் தாய் பராசக்தி. அதுதான் பேராட்சியை தருபவள், சாம்ராஜ்யத்தை தருபவள் அப்படிங்கிறார். சோ அந்த அம்பாள் எல்லா அண்டங்களுக்கும் சக்கரவர்த்தினியா அவளே இருக்கா. எல்லா இடத்திலையும் ஒழுங்குபாட்டையும் நிலைநிறுத்தி வருகிறாள். அந்த பரமேஸ்வரியுடைய பக்தர்களுக்கு அவ மனப்பான்மைக்கு ஏத்த மாதிரி ஆளும் திறமையையும் கொடுக்கிறாள். அதுதான் சாம்ராஜ்யதாயினி. அடுத்தது சத்யசந்தா. சத்யசந்தா அப்படின்னா ஆணை பிறழாதவள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன சொல்ற அப்படின்னா, அதாவது அந்த அம்பாள் போட்ட ஒரு ஆர்டரை யாராலையும் மீற முடியாது அப்படிங்கிற. சோ அம்பாள் ஒரு கட்டளை இட்டானா யாராலையும் அந்த கட்டளையை மீற முடியாது அப்படிங்கிறது தான் சொல்றான் சத்யசந்தா அப்படின்னு. அதாவது தன்னால் செய்யப்பட்ட சத்தியத்தை எப்பொழுதும் காப்பாற்றுபவளாக இருக்கிறாள் அந்த பராசக்தி அப்படின்னும் இத சொல்லலாம். சோ அவ இந்த லோகங்களை புவனங்களை எல்லாம் சிருஷ்டிச்சு அதை
ரட்சிக்கிறா இல்லையா, அதை அவ ஒரு பிரதிஜையாவே எடுத்துண்டு அத எப்பொழுதும் காப்பாற்றுபவளாகவும் இருக்கா. அதுதான் சத்யசந்தா அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப பார்த்தேன்னு நினைச்சுக்கோங்க, இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த சத்தியம் அப்படிங்கிறதுக்கு சத்யசந்தா அப்படிங்கிறதுக்கு அந்த பிரதிஜாவை எப்படி காப்பாத்துறாங்கிறதுக்கு ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். அம்பாளை தவிர நம்ம ஒருத்தரை வாக்கை காப்பாற்றுபவர்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது ஸ்ரீராமருடைய இதுதான், பராக்கிரமம் தான். சோ அவ இங்க அந்த எக்ஸாம்பிளையும் சொல்லலாம். அதாவது இந்த அயோத்திவாசிகள் எல்லாரும் ராமனை கேக்குறா, இந்த ராஜ்யத்தை ஏத்துக்கோ, நீ காட்டுக்கு போகாத அப்படின்னு சொன்னால. அப்ப ஸ்ரீராமர் என்ன சொன்னார், சூரியன் பிரகாசத்தை இழந்தாலும் இழக்கலாம், சமுத்திரத்துல தண்ணி இல்லாம வத்தி போனாலும் போலாம், அதே மாதிரி ஹிமாச்சலத்துல அந்த பனி இல்லாமல் போனாலும் போகலாம், ஆனா நான் என் தந்தையுடைய சத்தியத்தை, அதாவது அந்த 14 வருஷ காலம் வனவாசம் செய்வதாக நான் கொடுத்த அந்த வாக்குறுதியினிலிருந்து இம்மி அளவும் பிசக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். சத்தியம்னா அதுதான் அப்பேற்பட்ட சத்தியம். சோ சத்தியத்துக்கு பெயர் பெற்றவர் ஸ்ரீராமர். இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, அதாவது என்னவே ஆனாலும் நான் எங்க அப்பாக்கு கொடுத்திருக்கேன் அந்த வாக்கு, அதை எக்காலம் கொண்டும் எக்காரணம் கொண்டும் நான் மீற மாட்டேன்னு சொன்னார் இல்லையா. அதே மாதிரிதான் அம்பாளும் இந்த மூல பிரகிருத்திலிருந்து தோண்டிய இந்த ஜகத்தை சிருஷ்டிச்சு பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய பிரதிஜை எக்காலத்திலும் நான் இதை ரட்சிப்பேன்னு எடுத்துட்டு அவளே அதுக்கு ஒரு சத்தியத்தை போட்டு அவளே அதை மீறாமல் காப்பாற்றவும் செய்கிறாள். அதுதான் சத்யசந்தா. அடுத்தது சாகர மேகலா. அப்படின்னா இந்த சமுத்திரங்களையே தன்னுடைய மேகலையாக உடையவள். அதாவது அந்த இடுப்புல ஒட்டியானம், அந்த ஒட்டியானம் இந்த சமுத்திரங்கள் எல்லாமே அம்பாளுடைய ஒட்டியானமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், பூமி இருக்கு, பூமியை சுத்தி தானே நம்மளுக்கு ஜலம் இதெல்லாம் இருக்கு, சமுத்திரம் எல்லாம் இருக்கு. சோ இந்த பூமி ஸ்வரூபமா இருப்பவள் அப்படிங்கிறா. சோ பூமியாட்டம் அம்பாள் நடுவுல பூமி தாயா இருக்கா. சுத்தி இருக்கிற அந்த கடல் எல்லாம் அம்பாளுக்கு ஒட்டியானம் போல் காட்சி அளிக்கிறது. அதான் சாகர மேகலா. மேகலானா ஒட்டியானம், சாகர மேகலானா சமுத்திரங்களையே ஒட்டியானமாக கொண்டவள். அடுத்தது தீக்ஷிதா. தீக்ஷிதா அப்படின்னா ஞான தீட்சை அளிப்பவள் அப்படின்னு சொல்றார். சோ அந்த ஞானம், பரஞானம் நம்மளுக்கு தருபவளா இருக்கா, அதுதான் தீக்ஷிதா அப்படிங்கிறார். அதாவது நம்மளாட்டம் இருக்கிற பக்தர்கள் அந்த அம்பாள் மேல அம்பாளிடம் சரண் புகுதல் வேண்டும். அந்த அம்பாளுடைய உபாசனை அவளுடைய தகுதிக்கு ஏற்ப அந்த அம்பாளும் அருள் பாலிப்பாள். அவளுடைய அந்த அருள் மந்திரமாக அவளுக்கு எதிரொலிக்கிறது அப்படின்னு சொல்றான். சோ அவளுடைய வினைகளை பொறுத்து அந்த அருள் அம்பாளுடைய அருள் அந்த ஆத்ம சாதகனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு. அடுத்த நாமா தைத்திய சமணி. அப்படின்னா தைத்தியர்களை, சமணம் அப்படின்னா நாசம் பண்றவோ, தைத்தியர்களை வதம் பண்றவா. தைத்தியர்கள்னா யாரு, அசுரர்கள். அசுரர்களை துடைத்து தள்ளுபவளாக இருக்கா அம்பாள். பண்டாசுர வதம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ தக்க காலத்தில் அசுரர்களை சம்ஹாரம் செய்து ஒதுக்குகிறாள் அந்த அம்பாள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க அசுரர்கள்னா நம்ம வெளி இதுல அசுரர்கள், இப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த அசுரர்கள் இருக்கு இல்லையா, மனதுல நம்மளுக்கு நிறைய அந்த ஓயாத ஒரு போராட்டம் இருந்துட்டே இருக்கு. எல்லாருடைய மனசுலயும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல ஒரு போராட்டம் இருந்துட்டே இருக்கு. சோ அத நம்ம அந்த அம்பாளுடைய அந்த மந்திரங்களை உச்சரித்து வருவதால் அந்த கெட்டதை எல்லாத்தையும் அந்த அம்பாளுடைய அருளால் ஒதுக்கி தள்ளலாம். சோ அந்த கெட்டதை விரட்டுகிறாள், அசுரர்கள் தைத்தியர்களை விரட்டுகிறாள், வதம் பண்றாள். அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த
கெட்ட இதையும் அவ வதம் பண்றா, அவளை நீ உபாசித்தல். அதுதான் அம்பாளை சரண் புகுந்தா அசுர இயல்பை அவ ஒதுக்கி விடுவாள் நம்ம மனதிலிருந்து அப்படிங்கிற அர்த்தம். சர்வலோக வசங்கரி அப்படின்னா அதுலயே மீனிங் இருக்கு. சர்வ லோக வசங்கரி, சகல லோகந்தரையும் தன்வசம் ஆக்குபவள் அப்படின்னு மீனிங். சோ இப்போ ஒருத்தருடைய லைஃப் சைக்கிள் பார்த்தேன்னு நினைச்சுக்கோங்க. ஜனனம் ஆகட்டும் மரணம் ஆகட்டும், அத மனுஷா தனக்கு விரும்பின மாதிரி அமைச்சுக்க முடியுமா? இல்ல. ரெண்டுமே நம்ம கையில இல்ல. எல்லாமே வேற ஒரு பரம்பொருளால் இயக்கப்படுகிறது. அதுதான் உண்மை இல்லையா? சோ அது எல்லாமே தெய்வாதீனமா நடக்கிறது. அதே மாதிரி உனக்கு வரக்கூடிய உற்றார் உறவினர் நண்பர்கள், அந்த உறவினர்கள் எல்லாம் நீ நிர்ணயிக்கிறியா? இல்ல. அதுவும் தானாவே நடக்கிறது, தெய்வாதீனமா அமையறது இல்லையா? சோ அந்த மாதிரி அம்பாளுடைய அந்த ஆட்சி முறைக்கு உட்பட்டு எல்லா உயிர்களும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா மேல்நிலைக்கு வருகின்றன அப்படிங்கிறார். சர்வ லோகத்தையும் தன் வசம் ஆக்குபவள். அந்த மாதிரி எதுவுமே நம்ம கையில இல்ல, அம்பாளுடைய அந்த அருளால அவளை வேண்டும் பொழுது அவள் அந்த ஞானத்தை கொடுத்து தன் வசம் ஆக்கிக் கொள்கிறாள் அந்த பராசக்தி. அதுதான் சர்வலோக வசங்கரி, சகல லோகங்களையும் தன் வசம் ஆக்குபவள். சர்வார்த்த தாத்ரி அப்படின்னா தன்னுடைய பக்தர்களுக்கு எல்லாவித புருஷார்த்தங்களை செய்பவள். புருஷார்த்தங்கள் தர்ம அர்த்த காம மோட்ச, அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த 4 தான் புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்லுவா. சோ அதுக்கு தர்மம் தான் ஆதாரம், அதாவது மூலம். அந்த தர்மம் நம்ம ஒழுங்கா இது பண்ணோம்னா பாக்கி 3ம் நம்மளுக்கு கிடைச்சிடும் இல்லையா? சோ இந்த 4, அதாவது எல்லாருமே எல்லா விதமான மக்களுமே இந்த புருஷார்த்தங்கள் பொருட்டு அந்த அம்பாளை சார்ந்து இருக்க கடமைப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்றா. சோ அந்த அம்பாளுடைய அருளை வேண்டிதான் அவ வேண்டும் பொழுது அவளுக்கு அந்த புருஷார்த்தங்களை அம்பாள் வழங்குகிறாள். சோ இந்த 4யும் தர்ம அர்த்த காம மோட்ச அவளுடைய இத பொறுத்து, கர்மங்களை பொறுத்து அவளுக்கு இந்த புருஷார்த்தங்களை வழங்குகிறாள் அம்பாள். அடுத்தது சாவித்ரி. அழகான பேர், நம்ம குரூப்லயே 2 பேர் இருக்கா, சாவித்ரி. சாவித்ரி ரூபமாக இருப்பவள். அதாவது பரமசிவனுக்கு ஒரு பேர் இருக்கான், சவிதா அப்படின்னு. சவிதான்னா என்ன அர்த்தம்? இந்த ஜகத்தை சிருஷ்டிப்பவர். இப்பதான் நம்ம ஆனந்த சாகரத்துல பார்த்தோம், வேதங்கள்ல சொல்லியிருக்கா பரமசிவன் தான் ஜகத்தை சிருஷ்டித்தவர் அப்படின்னு. சோ இந்த ஜகத்தை உண்டு பண்ணதுனால பரமசிவனுக்கு சவிதான்ற பேரு. அவருடைய பத்னிங்கிறதுனால அம்பாளுக்கு சாவித்ரி அப்படின்ற பேரு. அடுத்தது சச்சிதானந்த ரூபிணி. சத் சித் ஆனந்தம் 3யுமே தன்னுடைய ரூபமாக கொண்டவள். சத்துனா என்ன? நிலையாக இருக்கிறது, நிரந்தரமா இருக்கிறது, அதுதான் சத். அசத்துங்கிறது மறையறது அது. சோ சத்ரூபமா இருக்கா, எப்பொழுதும் அவ பெர்மனண்டா இருக்கா. அவளுக்கு அந்த ஒடுங்கிறது இது எதுவுமே கிடையாது, ஏன்னா அவதான் மூல பிரகிருதி இல்லையா? சோ சத்து அவதான். சித்து ஞானஸ்வரூபினியா அவ இருக்கா, ஆனந்த ரூபமாவும் இருக்கா. அதுதான் நித்தியமானவள், ஞானமானவள், ஆனந்தமானவள். இந்த 3மே 3 ஸ்வரூபத்தையும் உடையவள் அந்த அம்பாள். அதான் சச்சிதானந்த ரூபிணி. தேச கால பரிச்சின்னா அப்படின்னா இந்த தேசம் காலம் அந்த மாதிரி அந்த பாகுபாட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள், அதெல்லாம் அதுக்கெல்லாம் உட்படாதவள் அம்பாள். அதாவது இந்த இடத்துலதான் இருப்பா அம்பாள், இந்த காலத்துலதான் இருப்பா அம்பாள் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது.
அந்த மாதிரி சொல்ல முடியாத ஸ்வரூபத்தை உடையவள் அப்படின்ற அர்த்தம். அதுதான் தேசகாலா பரிச்சின்னா. இந்த பிரபஞ்சம் பார்த்தேன்னா தேச காலமா இருக்கிறது. அவ இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவள். அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த பிரபஞ்சத்தை இது பண்ணினா உண்டு பண்ணிருக்கா, அவ அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவள் இல்லையா? சோ இந்த தேச காலத்துக்கு அப்பாற்பட்டு இருப்பவள்னு சொல்றது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அம்பாளுக்கு. அடுத்தது தேசகால பரிச்சின்னா சர்வகா. சர்வகா அப்படின்னா எங்கும் நிறைந்து இருப்பவள். காண்பது கேட்பது எல்லாமே அவதான், எங்கும் நிறைந்து இருப்பவள். சோ அம்பாள் ஆஹ் எல்லா இடத்திலும் எல்லா வஸ்துக்களிலும் வியாபித்திருப்பவள் அப்படின்னு சொல்றது. அதுதான் சர்வகா அப்படின்னு. அதாவது வெறும் நம்ம கண்ணுக்கு தெரியறது மட்டும் இல்ல, தோன்றும் பொருள் தோன்றாது இருப்பவை எல்லாமே அம்பாள்ல தான் ஒடுங்கி இருக்கு அப்படிங்கிற. ஓகேவா? சோ அந்த அம்பாளை நம்ம தேடி இங்கே அங்க எங்கேயும் போகணும்ன்ற அவசியமே இல்லை. அவ அந்த அம்பிகையுடைய ஸ்வரூபத்திலேயே எல்லாமே அடங்கி இருக்கு. நம்ம நமக்குள்ளேயே அவ இருக்கா அப்படிங்கிற, உள்ளும் புறமுமாக வியாபித்திருக்கா. அதுதான் சர்வகா அப்படின்னு சொல்றோம். அடுத்தது சர்வ ரூபினியாவும் இருக்கா, சர்வ வியாபினியாவும் இருக்கா, சர்வ அந்தர்யாமினியாவும் இருக்கா அப்படிங்கிற. அதாவது வெளியிலையும் அவதான் உள்ளேயும் அவதான் அப்படிங்கிற. அதுதான் சர்வகா. சர்வ மோகினி, எல்லாரையும் மோகமடைய செய்பவள் அப்படிங்கிற. சோ மோகம் அப்படின்னா என்ன? ஒரு பொருளை வேற ஒரு பொருளா பாக்குறது தான் மோகம் அப்படின்னு சொல்லுவா. சோ இப்ப ஒரு இருட்டுல போறோம், ஒரு கயறு தூரக்க பாக்குறோம், ஐயோ பாம்பு அப்படிங்கிறோம் பாருங்க, அது பேர் தான் மோகம் அப்படின்னு. சோ இந்த பிரபஞ்சத்துல பல பல பொருட்களை பல பல விதமாக நம்ம பாக்குறோம் இல்லையா? அதுதான் மோகம் அப்படிங்கிற. சோ அந்த மாதிரி மோகத்துல நம்மளை எல்லாம் மயங்கி இருக்க செய்யறா அந்த மோகினியான அம்பிகை. இது அவளுடைய திருவிளையாடல் ஆகும் அப்படிங்கிற. சோ நிறைய பிறவிகளை நம்ம கடந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல்நிலைக்கு வர அந்த ஜீவாத்மா ஒரு பிறவியில எல்லாத்தையும் இந்த சொந்தம், இந்த மயக்கத்திலேருந்து, இந்த மோகத்திலேருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைகிறான். சர்வ மோகினி. சோ அவதான் மோகிக்க செய்யறா. அதுக்கப்புறம் படிப்படியா நம்மளை பக்குவப்படுத்தி மோட்சத்திற்கும் அழைத்து செல்கிறாள் அப்படிங்கிற. சர்வ மோகினி. அடுத்தது சர்வகா, சர்வமோகினி, சரஸ்வதி. பியூட்டிஃபுல் நாமா. சரஸ்வதி நம்மளுக்கே தெரியும், ஞானஸ்வரூபிணி. ஞானாபிமானினியாக சரஸ்வதி தேவியின் ரூபமாக இருப்பவள், ஞான சமுத்திர ரூபிணி அப்படின்னு அர்த்தம். அதுதான் சரஸ்வதி. அதாவது அத்தனை பிராணிகளுடைய நாக்குலயும் இருந்துண்டு அவ பேசுறதுக்கும் காரணமாய் இருக்கா. அதனாலதான் அவ பேரு சரஸ்வதி அப்படின்னு பேரு. சாஸ்திரமயி அப்படின்னா சாஸ்திரங்கள்ல பூர்ணமாக வியாபித்து இருப்பவள் அப்படிங்கிறார். அதாவது இந்த சாஸ்திரமே வடிவெடுத்து இருப்பவள். சோ சாஸ்திரம்னா என்ன? சாஸ்திரத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணோம்னா ஞானம் உண்டாகும் இல்லையா? சோ நம்ம சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றா? எல்லா வித வஸ்துக்களும் பிரம்மத்தோட ஒன்றி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஞானத்தை புகட்டுவது சாஸ்திரமா இருக்கு. சோ எப்பவுமே ஓகே, வெளியில இப்போ நம்ம இருக்கோம்னு நினைச்சுக்கோங்க, நமக்குள்ள இருக்கிறத நம்மளால திருத்தி அமைக்க முடியும். இன்னைக்கே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குச்ச,
இத வந்து நம்ம எப்படியாவது இதுல இருந்து நம்ம விடுபட்டு வெளியில வரணும், ஒரு ஸ்மோக்கிங்கே பண்றோம் அதுன்னா. சோ அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு இல்லையா? வேற புறத்தை நம்மளால எப்பவுமே திருத்தி அமைக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு தான் முடியுமே தவிர முழுமையா பண்ண முடியாது. ஆனா அகத்தை திருத்தி அமைக்கிறது மிக எளிதாக தெரியும் இல்லையா? அதனால இந்த சாஸ்திரங்களை நம்ம சரியா பின்பற்றினாலே அகத்தை நம்ம திருத்தி அமைக்கலாம். சோ அந்த செயலுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணிண்டே இருக்கா. அதுதான் சாஸ்திரமயி. அவளே சாஸ்திர வடிவாக இருந்து அந்த சாஸ்திரங்களை நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணாலே நம்ம சுத்தம் அதாவது சித்த சுத்தி பெறுவோம், ஞானம் பெருகும். சோ அவளுடைய அனுகிரகமும் கிடைக்கும். சோ சாஸ்திர ரூபிணி, அதுதான் சாஸ்திரமயி. அடுத்தது குஹாம்பா. குஹன்னா யாரு? குஹ அம்பா. குஹனா முருகன். சோ முருகருடைய தாய் அப்படின்னு சொல்றான். சோ அத முருகருடைய கதை இங்க சொல்றான். என்னன்னா, முன்ன ஒரு காலத்துல தாரகாசுரனால் பீடிக்கப்பட்ட தேவர்கள் அவனை வதம் பண்ணணும்னு அம்பாளை பிரார்த்திச்சா. அதுக்கப்புறம் சிவசக்தி சேர்ந்து அதுக்கப்புறம் சிவனுடைய அந்த ஸ்கந்தர் உற்பத்தி ஆனார். இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு கந்த புராணத்துல வரும். சோ அந்த முருகருடைய தாய் அப்படிங்கிறது தான் குஹ அம்பா, குஹாம்பா அப்படின்னு வரும். இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, குஹங்கிறது நம்ம ஒரு இதய குகை அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ நம்ம பக்தர்களுடைய இதய குகையில் வசிப்பவள் அப்படின்னும் சொல்லலாம் குஹாம்பா அப்படிங்கிறது. ஒண்ணு முருகனுடைய தாய் அப்படின்னும் சொல்லலாம், நம்ம ஜீவன்களுடைய இதய குகையில் வீற்றிருப்பவள் அப்படின்னும் சொல்லலாம் குஹாம்பா. குஹ்ய ரூபிணி அப்படின்னா யாருக்கும் விளங்காத ரூபத்தை உடையவள். அவளுடைய ரூபம் பரம ரகசியமானது. அதுதான் குஹ்ய ரூபிணி. அதாவது சாதாரண அறிவுக்கு எட்டாத இருக்கிறது தான் குஹ்யம் அப்படின்னு சொல்லுவா. ஓகேவா? சோ இப்ப ஒரு தண்ணியே எடுத்துக்கிறோம். நம்ம தண்ணின்னு தெரியும், பட் அதுவே ஆவி வடிவத்துல இருக்கும் பொழுது அது பேரு குஹ்யம் அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு அறிவுக்கு எட்டாதது. அங்க ஆவி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்? கண்ணுக்கு புலப்படாது, பட் அது இருக்கு அப்படின்னு இல்லையா? சோ அதுதான் குஹ்ய வடிவம் அப்படிங்கிறது. சோ அதே மாதிரி இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கடல் இருக்கு. கடல்ல மேல பார்த்தோம்னா நம்மளுக்கு அலை, அடியில பார்த்தோம்னா அந்த தண்ணி அசையாம அப்படியே இருக்கு. சோ அது கண்ணுக்கு தெரியாத அந்த அடியில அப்படியே குவைட்டா ஒரே இதுவா இருக்கு பாருங்க, அலை இது தண்ணி இருக்கு பாருங்க, அது பேரு குஹ்யம். குஹ்ய நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லுவா. சோ இங்க என்ன சொல்றா அப்படின்னா, அம்பாளுடைய அந்த ரூபம் நம்ம பாக்குறது, அதாவது சொல்றோமே நம்ம அகண்ட ரூபம். அவளை நம்ம இப்படிதான் இவ்வளவுதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாத அகண்ட ரூபம் பொருந்தியவோ. சோ தோற்றத்துக்கு ஒரு பகுதியை தான் நம்ம அம்பாள்னு சொல்றோம். அந்த தோற்றத்துக்கு வராத ஒரு ரூபம் இருக்கு இல்லையா, அதுதான் குஹ்யம். அம்பாளுடைய சுத்த சைத்தன்ய ரூபமா இருக்கு. அதற்கு அளப்பரியது அந்த ரூபம். சோ அதுதான் குஹ்ய ரூபிணி. தோற்றத்துக்கு வராத ஒரு ரூபம். அம்பாளுடைய ஒரு சின்ன பார்ஷியல் இததான் நம்ம பார்த்துட்டு அதையே நம்ம பிரம்மாண்டம் அது இதுன்னு சொல்றோம். எதையோ கம்பேர் பண்றோம், மேரு இது அதுன்னு. பட் அத நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பார்ட்னு இருக்கு. அது அந்த குஹ்ய ரூபம்ங்கிறது அதை விட இன்னும் பிரம்மாண்டமானது அப்படின்னா பாத்துக்கோங்க. அவ அந்த குஹ்ய ரூபமா இருக்கிறது குஹ்ய ரூபிணி அப்படின்னு சொல்லுவோம். குஹ்யங்கிறது என்னன்னா நம்ம அறிவுக்கு எட்டாத அப்படின்னு அர்த்தம். சர்வோபாதி வினிர்முக்தா அப்படின்னா எல்லா விதமான பந்தங்களிலிருந்தும் விலகி இருப்பவள், பந்தங்களிலிருந்து விடுபட்டவள் அப்படின்றா. சோ இங்க பந்தம்ங்கிறது எதை சொல்றா அப்படின்னா
தேச காலம், அது எல்லாத்தையும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். தேச காலத்துக்கு அப்பாற்பட்டவள்னு சொன்னோம் இல்லையா? அதே மீதுதான் எங்கேயும் வருது. அதாவது அவ அவளுக்குன்னு ஒரு அளவுகோல் அந்த மாதிரி வச்சு அதுக்குள்ள அடைக்க முடியாது அவளை. அதெல்லாம் தாண்டிய ஒரு ஸ்வரூபத்தை அம்பாள், அம்பாளுடைய ஸ்வரூபம் அதை விட இன்னும் தாண்டி இது இவ்வளவுதான் அப்படின்ற அந்த அளவுகோலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கு அப்படிங்கிறார். அதுதான் சர்வோபாதி வினிர்முக்தா, சகலவித பந்தங்களிலிருந்தும் அவள் விலகி இருக்கா. இந்த பிரபஞ்சத்துல அனைத்துமா தன்னை தோற்றுவித்து கொண்டு அம்பாள் இருக்கா. அதே அவளேதான் சேத்தன பொருளாவும் இருக்கா, அச்சேத்தன பொருளாவும் இருக்கா. அதாவது அசையறது அசையாததுன்னு சொல்லுவா இல்லையா? எல்லாமே அவதான் இது பண்ணிருக்கா. பண்ணிட்டு அதுல இருந்து தள்ளி இருக்கா அவ. அதுதான் சர்வோபாதி வினிர்முக்தா சதாசிவ பதிவிரதா. சதாசிவருடைய பதிவிரதையாக இருக்கிறாள். சதாசிவன் யாரு? பரமசிவன். பரமசிவனுடைய பத்தினி அப்படிங்கிற. அதுதான் சதாசிவ பதிவிரதா. சம்பிரதாயேஸ்வரி அப்படின்னா சம்பிரதாயத்துக்கு ஈஸ்வரியாக இருப்பவள் அப்படின்ற. சோ இங்க சம்பிரதாயம் அப்படிங்கிறது என்னன்னா குரு சிஷ்ய பரம்பரை, அத சொல்றா. சோ ஒரு இதுல பாத்தீங்கன்னா சாக்தம்ல குரு சிஷ்ய பரம்பரையில அப்படியே வந்துட்டே இருக்கும் அது தொடர்ச்சியா. சோ ஒரு குரு இருப்பா, சிஷ்யர், அங்கே அவள்கிட்ட இருந்து அந்த தீட்சை வாங்கிட்டு அப்புறம் அந்த ஒரு பர்டிகுலர் காலத்துக்கு அப்புறம் அவா குருவாக அந்த பரம்பரை இருக்கு இல்லையா? சோ அந்த உபதேசம் அப்படியே அது ஒன்னுட்டு இன்னொன்னு அந்த மாதிரி. இப்ப ஒரு தீபம் ஏத்துறோம், அதுல இருந்து இன்னொரு தீபத்தை நம்ம ஏத்திக்கிறோம், அந்த மாதிரி போயிட்டே இருக்கு இல்லையா? அந்த தீபம் போயிட்டே இருக்கும். அந்த டிராவல் இஸ் ஸ்மூத், போயிட்டே இருக்கும் அந்த உபதேசம்ங்கிறது. சோ அதுதான் அந்த உபதேசத்துக்கு பேர் தான் இங்க சம்பிரதாயம் அப்படிங்கிற. அந்த சம்பிரதாயத்துக்கு ஈஸ்வரியாக இருக்கா அப்படிங்கிற. அத சம்பிரதாயேஸ்வரி. சோ இந்த குரு சிஷ்ய பரம்பரையில பார்த்தோம்னா அதுக்குன்னு சில கொள்கைகள், கோட்பாடுகள், ஐதீகங்கள், அப்புறம் தர்மங்கள், சம்பிரதாயங்கள் எல்லாமே அதுல அத ஃபாலோ பண்ணிட்டு வரா இல்லையா? சோ அந்த மாதிரி சம்பிரதாயங்களை எப்பொழுதும் பாதுகாத்து காத்து வருகிறாள் அப்படிங்கிற. அந்த சம்பிரதாயத்துக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கிறாள், சம்பிரதாயேஸ்வரி. அடுத்தது சாது. சம்பிரதாயேஸ்வரி சாத்வின்னு நம்மளுக்கு வருது இல்லையா? அந்த சாத்விங்கிறது ரெண்டு நாமாவை குறிக்கிறது. சாது ஈ ரெண்டு நாமாவா இருக்கு, அதுதான் சாத்வி அப்படின்னு சேர்த்து நம்மளுக்கு வருது. சோ முதல்ல சாதுன்னா என்னன்னு பார்ப்போம், அப்புறம் ஈன்னு ஒரு நாமா அது என்னன்னு பார்ப்போம். சோ சாது அப்படின்னா அதாவது இப்ப இந்த சம்பிரதாயத்துக்கு ஈஸ்வரியா இருக்கா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ இங்க அந்த ஆஹ் சம்பிரதாயமாகவே இருப்பவள் அப்படின்னு சொல்றான். பொருத்தமான பாங்குடையவள் அந்த அம்பாள் சாது அப்படின்னு சொல்றான். அதாவது எந்தெந்த பொருள் எப்படியெல்லாம் இருக்கோ அது உள்ளதை உள்ளபடி விளக்குகிறாள் அப்படின்னு. சோ இப்ப ஒரு பூமி பூமி இருக்கு. அந்த பூமியில இருக்கிற அந்த கட்டிகள் எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஒரு ராக் இருக்கு, அத நம்ம கல்லுன்னு சொல்றோம். மரகதம் மாதிரி அந்த ரத்தினத்தையும் நம்ம கல்லுன்னு சொல்றோம். சோ ஒவ்வொன்னத்தோட பாங்கு அதோடைய ப்ராப்பர்ட்டி தனக்குத்தானே அதை காத்து கொள்கிறது. ஐ மீன் அதாவது எப்படி சொல்லுவேனா, ஒவ்வொன்னும் கல்லுதான் தன்னைத்தானே. இது ரத்தினமா இருக்கும் பொழுது அதனுடைய பெருமை அதற்கே சேர்ந்தது. அது மாதிரி இது வெறும் கல்லுங்கும் போது ரெண்டுமே கல்லுதான், பட் அதோடைய அந்த மேன்மையை தானே காத்து வருகிறது. இதுக்கு நம்ம தனியா வேற ஒண்ணு அதை இது பண்ணணும்னு இல்லை, அதுக்குன்னு ஒரு தனி வியாக்கியானமோ பொருளோ தர வேண்டிய அவசியம் இல்லை. சோ அது மாதிரி இந்த அம்பாள் இயற்கையிலேயே அவளேதான் எல்லாமா வியாபித்து இருக்கா.
அதோட பாங்கை அப்படி அப்படியே அற்புதமாக விளக்கி இருக்காள். சோ ரெண்டுமே கல்லுனாலும் நம்ம எப்படி அந்த கல்லை பார்த்தா இது சாதாரண கல்லு, இதுவா இது உயர்ந்த கல்லு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனுடைய ப்ராப்பர்ட்டிய அதுவே காமிக்கிறது, நம்ம தனியா சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறா. அதுதான் பொருத்தமான பாங்கை உடையவள். அடுத்தது ஈ அப்படின்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாத்விங்கிறது சாது ஈ அப்படின்னு ஈகார ரூபிணியாக இருப்பவள். ஈங்கிறது 4வது ஸ்வரம் இல்லையா, அ ஆ இ ஈ. சோ அந்த அங்கிற ஸ்வரம் வந்து பார்த்தேன்னா விஷ்ணுவை குறிக்கும். அவளுடைய சகோதரியான அந்த சக்தியை வந்து ஈ அப்படிங்கிற அந்த ஸ்வரம் குறிக்கிறது. ஈகார ரூபம் நம்மளுடைய திரிசக்தியில பார்த்தோம்னா வரும், ஈகார ரூப சேஷித்ரி ஈப்சிதார்த்த பிரதாயினி. அந்த ஈங்கிறது ஒரு பீஜாட்சரம் அம்பாளுடையது. சோ ஈகார ரூபிணியா இருப்பவள். சோ இப்ப வந்து எல்லாத்துலயுமே நம்மள வந்து ஒரு ஃபெமினின் பார்ட்டுன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஈகார ரூபம் நம்மளுக்கு வந்துடும். சோ அது வந்து வெறும் வந்து பாரியாவா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் தலைவன் அப்படின்னா தலைவி ஈன்னு வருது இல்லையா. சோ அது வந்து வெறும்னா அது வந்து பாரியாவா தான் இருக்கணும், பாரியானா என்ன ஒய்ஃபா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. மாணவன் மாணவி அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலன்ட்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் பார்த்தோம்னா தங்கை தன்னுடைய பெண் அது அவளை கூட நம்ம ஈ போட்டு வர மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, வசுதேவருடைய புத்திரி சுபத்ரை இருக்கா இல்லையா, அவளை வந்து வசுதேவி அப்படின்னு சொல்லுவோம். உடனே அது வந்து பத்தினின்னு அர்த்தம் இல்லை. வசுதேவர் வசுதேவின்னா அது அப்பா பொண்ணுன்ற மாதிரி அது ஆறுது. சோ அந்த மாதிரியும் வருது. அது மாதிரி இந்திரனுடைய புத்திரன் ஜெயந்தனுடைய சகோதரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவா. சோ சகோதரி மார்க்கத்துல வரவாளுக்கும் அந்த ஈகாரம் வருது. சோ அந்த ஈன்ற அந்த நாமத்தினால அம்பாளை வந்து நம்ம சொல்லும் பொழுது உடனே விஷ்ணுவுடைய பத்தினின்னு நம்ம சொல்லணும் இல்ல, இந்த இடத்துல விஷ்ணுவுடைய சகோதரி அப்படின்னு விஷ்ணு ரூபிணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. விஷ்ணு ரூபிணிங்கிறது ஒரு நாமா. சோ அப்படின்னு சொல்லும் பொழுது விஷ்ணுவுடைய பகினி, பகினினா சகோதரி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஈகாரம்ங்கிறது பத்தினியதான் குறிக்கணும்னு இல்ல, சகோதரி புத்திரி அவளையும் குறிக்கிற மாதிரி நம்ம புராணங்கள்ல இருக்கு. இப்போ நாராயணன் அப்படிங்கிறோம், அத வந்து விஷ்ணு. நாராயணின்னு சொல்லும் பொழுது யாரு, அது லக்ஷ்மி கிடையாது, பராசக்தி. அதாவது அவருடைய தங்கை அப்படின்னு வருது. ஓகேவா. சோ அந்த மாதிரிதான். சோ இத வந்து நம்ம நாமாவளியா சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம், இப்போ ஸ்ரீ மாதா அப்படின்னா ஸ்ரீ மாத்ரே நமஹா அப்படிங்கிறோம். இப்போ ஈ நமஹா அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஈன்னு நம்ம இது பூச்சியை சொல்ற மாதிரி சொல்ல மாட்டோம். ஓம் யை நமஹா, யை அப்படிங்கிறது தான் இதோடைய நாமா. ஓகேவா. சோ இதெல்லாம் வந்து பீஜாட்சரம் குரு மூலமா அறியக்கூடிய அம்பாளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவோம். அதையேதான் அடுத்த இதுல கண்டினியூவா இருக்கு பாருங்க. ஈகாரம் பத்தி சொல்லிட்டு குரு மண்டல ரூபிணி அப்படின்னா குரு பரம்பரா இருக்கு இல்லையா, அந்த குரு பரம்பரா ஸ்வரூபத்தை உடையவள் அப்படிங்கிறா. சோ இந்த மாதிரி இந்த ஈகாரம் இந்த மந்திர தீட்சை வந்து குரு மூலமா சிஷ்யர்களுக்கு பரம்பரை பரம்பரையாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி குரு பரம்பரா ஸ்வரூபத்தை உடையவள் அம்பாள். அதுதான் சொல்றா இங்க குருமண்டல ரூபிணி அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த குரு சிஷ்ய பரம்பரையுடைய முதல் யாரு, ஆதி குருங்கிறது யார சொல்லுவா, சிவன் இல்லையா. சோ சிவன் என்கிட்டேந்து அனுகிரகம் பெற்று நந்தி தான் முதல் சிஷ்யன் ஆக்சுவலா. சோ குரு சிஷ்ய பரம்பரையுடைய ஆதின்னு பார்த்தேன்னா சிவனும் நந்தியும் தான். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு தீபம் எரிஞ்சுன்னு இருக்கு, அதுல இருந்து இன்னொரு தீபத்தை
ஏற்ற மாறி போறது இந்த குரு பரம்பரை. அந்த ஒளி வந்து டிரான்ஸ்பர் ஆயிண்டே இருக்கு. அந்த மந்திரம், அந்த உபதேசம் டிரான்ஸ்பர் ஆயிண்டே இருக்கு. அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தால் இந்த தொடர்பு எப்பொழுதும் காப்பாற்றப்பட்டு வருகிறது. குருமண்டல ரூபிணி. அடுத்தது குலோத்தீர்ணா அப்படின்னா குலத்திற்கு அப்பால் இருப்பவள் அப்படிங்கிறார். குலம்ங்கிறது இங்க எதை சொல்றா அப்படின்னா இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றா. இந்திரிய சமூகத்தை தான் குலம் என்ன இங்க சொல்றா. சோ அதுக்கு அப்பால் இருக்கும் ரூபத்தை உடையவளாக இருக்கா அப்படிங்கிறது தான் குலோத்தீர்ணா. இந்திரியங்கள்னா என்ன? நம்மளுடைய ஞானேந்திரியங்கள்னா என்ன? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, சர்மம். அதுக்கப்புறம் கர்மேந்திரியங்கள்னா கை, காலு, மத்த ஆர்கன்ஸ் எல்லாம். அதாவது அதுக்கு ஞானம் கிடையாது. செய்ய எடுத்து வையன்னா அது வேற ஏதோ ஒரு டைரக்ஷன் கொடுத்தா, இது வெறும் கர்மத்தை மட்டும் செய்யக்கூடிய இந்திரியங்கள். சோ இந்த இந்திரியங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு இருக்கா. குலத்திற்கு அப்பால். குலம்ங்கிறது இங்க இந்திரியங்களை குறிப்பிடும். குலோத்தீர்ணா. பகாராத்யா அப்படின்னா சூரிய மண்டலத்தில் உபாசிக்கப்படுகிறவள் அப்படின்னு சொல்ற. பகா அப்படின்னாலே வந்து சூரியன் அப்படின்னு அர்த்தம். அதாவது தோற்றுவிப்பவள் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற. சோ சவித்ரு பகவதி சாவித்ரி அப்படின்னு ஒரு பேர். சோ இந்த சூரிய மண்டலம்ங்கிறது வந்து என்னன்னா இந்த லோகத்தை எல்லாம் தோற்றத்துக்கு கொண்டு வருது இல்லையா? நம்மளுக்கு இந்த வெளிச்சம், இந்த வெப்பம், இதை எல்லாமே தான் வந்து இந்த லோகத்துக்கு உயிர் கொடுக்கிறது. இந்த வெப்பம் இல்லாம இருந்தாலும் நம்மளுக்கு கிடையாது, வெளிச்சம் இல்லாம இருந்தாலும் இந்த லோகம் இதுவா இருக்க முடியாது. சோ இந்த வெப்பம், வெளிச்சம் எல்லாத்தையும் கொடுத்து இந்த உலகுக்கு உயிரூட்டுகிறது சூரியன். சோ எப்பொழுதும் இந்த சூரிய தேவதையா இருக்கா. அவ வந்து பரபிரம்மத்துடைய பிரத்யக்ஷ ஸ்வரூபமா இருக்கா. சோ சூரிய தேவதையா இருக்கிறதும் அம்பாள் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்பேற்பட்ட பேராற்றலும் பேரொளியும் வாய்க்க பெற்ற அந்த தேவி, அந்த தேவிய நம்ம மனசுலயும் ஆவாகனம் பண்ணி ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த மாதிரி நம்ம மனசுல வச்சு ஆராதிக்கிறது வந்து ஒரு ரகசிய வழிபாடு ஆகிறது அப்படின்னு. சோ இது எல்லாமே இந்த ரகசியம் அந்த இதோட ஒரு கண்டினியூஷனாவே வருது இந்த நாமாஸ் எல்லாமே. ஈகார ரூபிணிலேருந்து பார்த்தேன்னு நினைச்சுக்கோங்க, எல்லாமே அதிரகசியமான ஸ்வரூபம், குரு மூலமா தான் தெரிஞ்சுக்க கூடிய ஒரு ஸ்வரூபம் அப்படிங்கிற மாதிரி வருது. இது எல்லாமே குலோத்தீர்ணா அப்படிங்கிறதும் அதுதான், பகாராத்யா அப்படிங்கிறதும் சூரிய மண்டலத்தில் உபாசிக்கப்படும். அடுத்தது மாயா. மாயா ரூபிணியா இருக்கா. நம்ம ஏற்கனவே இது பார்த்திருக்கோம். மூல பிரகிருதி, மாயா. இது ரெண்டும் வந்து ஒண்ணு ஜடப்பொருளாட்டம் இருக்கும், அதுல இருந்து தோற்றுவித்த ஒரு மாயா. ரெண்டுத்துக்கும் ரெண்டு வஸ்து கிடையாது, அது ஒண்ணுத்துடைய மாய தோற்றம் தான் இன்னும் ஒண்ணு இல்லையா? சோ அந்த மாயா ஸ்வரூபிணியா இருக்கா அம்பாள் அப்படின்னு. அதாவது மாய சக்திங்கிறது என்ன? அதாவது வெளிப்படையா ஒரு தோற்றத்தில் இருப்பதை மறைத்து வைக்கும் பாங்கு உடையதுதான் மாய சக்தி அப்படின்னு. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு இப்ப மிரேஜே இருக்கு. நம்ம ஒரு வெயில்ல போறோம், தூரக்க பாக்குறோம், தண்ணி மாதிரி தெரியறது. நல்ல வெயில் காலத்துல பகல்ல போகும்போது ரோட்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, தூரத்துல தண்ணி மாதிரி இருக்கு. கிட்ட போக போக அது மறைஞ்சு போயிடும் இல்லையா? சோ அதெல்லாம் தான் மாயை அப்படிங்கிறது. சோ இந்த பிரபஞ்சமே பார்த்தோம்னா ஓயாம வடிவம் மாறி 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 ஆயின்னு இருக்கு. இந்த பிரபஞ்சமே ஒரு மாயை அப்படின்னு சொல்லுவார். சோ நம்மளும் இங்க பிறந்ததுல இருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம உடலும் சதா மாறிண்டே வருது இல்லையா? நம்ம வளர்றோம், நம்மளுடைய உடல், ரத்தம், சதைகள் எல்லாமே நம்மளுக்கு வளர்றது, தோற்றம், இது எல்லாமே மாயை அப்படின்னு. சோ மாயா தேவியா அந்த அம்பாள் இருக்கா. அவளுடைய துணை கொண்டு நம்ம இந்த மாயைன்ற மயக்கத்திலிருந்து விடுவித்துக்கணும். அவளை வேண்டிண்டு
இது எல்லாமே மாயாதான், உண்மையானது வேற அப்படிங்கிற அந்த ஆஹ் அந்த ஞானம், பரஞானம் வளர்றதுக்கு நம்ம அந்த அம்பாளையே வேண்டிக்கணும் அப்படின்னு. அடுத்தது மதுமதி. மதுமதி அப்படின்னா தேனோடு கலந்து இருப்பவள். மது அப்படின்னா தேன் அப்படின்னு சொல்றான். சோ அம்பாளுக்கு பூஜை பண்ணும் பொழுது நிறைய நம்ம ஷோடச உபச்சாரம் பண்றோம் இல்லையா, அதுல ஒரு உபச்சாரம் தேன் அபிஷேகம் பண்றோம் இல்லையா. சோ தேனோட இருப்பவள் அப்படின்னு, அம்பாளுடைய ரூபமே தேன் போன்றது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் மதுமதி. மதுமத்தின்னு ஒரு நதி பேரும் இருக்கு. சோ அந்த நதி ரூபமா இருக்கிறவள் அப்படின்னும் நம்ம சொல்லலாம் இது. மதுமதி. அடுத்தது மகி. மாயா மதுமதி மகி. மகிங்கிறது என்னன்னா பூமி, பூமி ரூபமாக இருப்பவள். எல்லாமே பாருங்களே, எந்த ஒரு வஸ்து எடுத்துட்டாலும் அதன் ரூபமா அம்பாளை நம்ம வேண்டிக்கலாம். இப்படி திரும்பினா அப்படி திரும்பினா, வெளியில உள்ள நமக்குள்ள ஆகாசத்துல எங்க பார்த்தாலும் அவதான் வியாபித்து இருக்கா. சோ இங்க மகிங்கிறது பூமி ரூபமாக இருப்பவள் அப்படிங்கிறா. சோ இப்போ நம்ம இந்த ஜகத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது அந்த பூமி. அந்த பூமி ரூபமா அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதாவது பூமிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா, ஸ்தூல வடிவுல இருக்கு. அத்தனை ஜீவராசிகளுடைய இருப்பிடமா அது இருக்கு. சோ நம்ம கண்ணுக்கு தெரியற ரூபம் பூமி மாதாவா இருக்கா அம்பாள். அதுதான் மகி அப்படின்னு. தேவி மகாத்மியத்துல கூட அழகா ஒரு ஸ்லோகம் வரும். ஆதாரபூதா ஜகதஸ்த்வமேகா மஹீஸ்வரூபேண யதஸ்திதாசி. மஹீஸ்வரூபேண, மஹி அங்க வருது பாருங்க, பூமி ரூபமா அவ இருக்கா அப்படின்னு. அபாம் ஸ்வரூபஸ்திதயா த்வயைதத் ஆப்யாயதே கிருத்ஸ்னமலங்க்ய வீர்யே அப்படின்னு. ஓகேவா. இன்னொரு மகிங்கிறது இன்னொரு நதியும், மகின்ற நேம்ல ஒரு நதியும் இருக்கு. அந்த நதி ரூபமா இருக்கா அப்படிங்கறதும் இன்னொரு எக்ஸ்ட்ரா மீனிங். பட் மெயினானது பூமி மாதா, அதுதான் மகி அப்படின்னு. அடுத்தது கணாம்பா. கணாம்பா அப்படிங்கிறது அந்த சிவகணங்கள் இருக்கா இல்லையா, அவா எல்லா பரமேஸ்வரனுடைய பரிவாரம், அவளுடைய அந்த ஃபேமிலி, அந்த சிவகணங்களுக்கு எல்லாம் அம்பா. அம்பானா தாய், தாயாக இருப்பவள் அப்படின்னு மீனிங். சோ அந்த சிவகணங்கள்ல ஆதி தலைவரா இருக்கிறது விநாயகர். விநாயகர்ல இருந்து அத்தனை சிவகணங்களுக்கும் தாயாராக இருப்பவள் அப்படின்னு. ஒண்ணு சிவகணங்களுக்கு தாயா இருக்கானோ சொல்லலாம். கணாம்பா அப்படிங்கும் பொழுது கணபதிக்கு தாயாக இருப்பவள், அதாவது வெறும் பிள்ளையார மட்டும் எடுத்துட்டு அவளுக்கு தாயாக இருப்பவள் அப்படின்னும் சொல்லலாம் கணாம்பா. குஹ்ய காராத்யா அப்படின்னா ஓகே, தேவகணங்கள் நிறைய நம்ம அந்த சூப்பர்ஃபிஷியல் பவர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். யக்ஷ, கந்தர்வ, ராட்சச, பிரம்மராட்சச, அந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா. அதுல குஹ்யர்கள் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் தேவகணங்கள் இருக்கா. குஹ்யர்கள் அவ எப்பவுமே முன்னாடி மறைந்துதான் இருப்பா, எப்பவுமே பின்னாடி மறைந்து இருப்பார்கள் அப்படின்னு. சோ அந்த குஹ்யர்களால் ஆராதிக்கப்படுபவள், அதுதான் குஹ்யகாராத்யா அப்படின்னு. கோமலாங்கி. கோமல அப்படின்னாலே என்ன, சாஃப்ட், மிருதுவான அங்கங்களை உடையவள், அதான் கோமலாங்கி. அம்பாளுடைய அந்த மெல்லிய அவயங்கள் அவ்வளோ ஒரு கோமலம், சாஃப்டா இருக்கு அப்படின்னு. சோ நம்மளுக்கு எதுவுமே ஒரு சாஃப்ட் அண்ட் சில்கியா இருந்தா அது மேல நம்மளுக்கு ஒரு ஈடுபாடு ஜாஸ்தி வரும் இல்லையா. தொட்டு தொட்டு இது பார்த்துண்டு இப்போ ஒரு சில்க் இது ஒண்ணு இருந்ததுனாலே நம்ம உடனே என்ன பண்ணுவோம், வாவ், அது மேல ஒரு அட்ராக்ஷன் நம்மளுக்கு ஜாஸ்தி வரும். சோ இவ கோமலாங்கியா இருக்கிறதுனாலேயே அம்பாள் தன்னை எல்லாரையும் தன்வசப்படுத்தி அவளுக்கு அருள் பாலிக்கிறாள் அப்படின்னு சொல்லலாம். சோ கோமலாங்கி
அப்படின்னா மிருதுவான அங்கங்களை உடையவள். குரு பிரியா அப்படின்ற, அதாவது குருவின் பிரியை. குருனா இங்க யாரு? சகல ஜகத்துக்கும் சிரேஷ்டரான பரமசிவனுடைய பிரியையாக இருப்பவள். குரு பிரியை, ஆதி குரு பரமசிவன் அவருடைய பிரியையாக இருக்கார், குரு பிரியா. இன்னொன்னு சிவனுக்கு பிரியமானவள், பிரியையாக இருப்பவள். அதாவது சிவனுக்கு இவளை பிடிக்கும், பிரியையாக இருப்பவள். இன்னொன்னு குருவினிடத்தில் பிரியம் உள்ளவள் அப்படின்னும் இத சொல்லலாம். குரு பிரியா அப்படின்னா குருவினிடத்தில் பிரியமாக இருப்பவள். இவ மேல சிவன் பிரியையா, சிவனுடைய பிரியையா இருக்காங்கிறது ஒரு மீனிங். இன்னொன்னு குருவிடம் இவ பிரியம் வைத்திருப்பவள் அப்படிங்கிற அந்த மீனிங்லயும் வருது. குருங்கிறது அதாவது மியூச்சுவல் இதுன்னு சொல்றோம். அவளுடைய சிவனுடைய பிரியையா இருக்கா, சிவன் மேல் பிரியம் வைத்திருக்கா அப்படின்னும் எடுத்துக்கலாம். மூணாவதா இன்னொரு அர்த்தமும் எடுத்துக்கலாம். குருங்கிறது நம்மளுக்கு தெரியும் ப்ரஹஸ்பதி. சோ ப்ரஹஸ்பதியிடமும் பிரியம் உள்ளவள் அப்படிங்கிற அந்த அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். குரு பிரியா. ஸ்வதந்திரா, சுதந்திரம்னாலே என்ன? ஃப்ரீ பேர்டும் பாலே, அதாவது எதுக்கும் கட்டுப்படாமல் தனக்கு மட்டுமே சார்ந்து இருப்பவளாக இருக்கா அம்பாள் அப்படின்னு. ஸ்வதந்திரமா எப்பவுமே இருக்கக்கூடியவள். அதாவது எந்த ஒரு காரியம் செய்யறதுனாலும் அவளுக்கு யாருடைய ஒத்தாசையும் தேவையில்லை. அவ தன்னைத்தானே சார்ந்து வாழ்பவள், எல்லா வேலைகளையும் செய்பவளா இருக்கா. சுதந்திரா, அதுதான் சுதந்திரமா இருக்கா அப்படின்னு. நம்மளுக்கெல்லாம் வாழ்க்கையில பார்த்தோம்னா நம்ம சுதந்திரன்னு எப்பவுமே சொல்ல முடியாது. ஐ எம் ஃப்ரீ பேர்ட். நான் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு இதுல நம்ம இன்னொருத்தரை சார்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அந்த அம்பாளுக்கு அந்த மாதிரி எந்த வித துணையும் யாரை சார்ந்தும் இருக்க தேவையில்லாமல் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம அவ ஒழுங்கா நடத்துறது அப்படிங்கிற அந்த செயலை ஒரு துளி குறைபாடு இல்லாமல் நிறைவேற்றி வருகிறாள். அதான் ஸ்வதந்திரா. சர்வதந்திரேஷி அப்படின்னா சகல தந்திரங்களுக்கும் தலைவியாக இருப்பவள். தந்திரம்னா என்ன? அது ஒரு வித வழிபாடு நம்ம பார்த்திருக்கோம். மந்திரம், யந்திரம், தந்திரம் அப்படின்பா. அதுக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு, சில வழிமுறைகள் இருக்கு. அந்த பூஜை மூலமாக அம்பாளை அடைவது. ஒண்ணு மந்திரம். மந்திரம்ங்கிறது மந்திரத்தை நம்ம திருப்பி திருப்பி ஜபம் பண்ணி அந்த அம்பாளை அடையிறது. யந்திரம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும், அந்த மெட்டல் பிளேட் சொல்றோம் இல்லையா? அது யந்திர வடிவாக அம்பாளை உபாசிச்சு அவளை அடைவது. அதுல இருந்து வர அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த ஃபோர்ஸ் அந்த மாதிரி வரும். தந்திரம்ங்கிறது வேற விதமான பூஜா முறை. அது பார்த்தேன்னா அவ்வளோ ஒரு கடினமான பூஜா முறை. அண்ட் என்னன்னா அம்பாள் உடனே அருள் புரியக்கூடிய ஒரு மார்க்கம், அது தந்திர மார்க்கம். சோ அந்த சகல தந்திரங்களுக்கும் தலைவியாக இருப்பவள் சர்வ தந்திரேஸ்வரி. அடுத்தது தட்சிணாமூர்த்தி ரூபிணி. மூர்த்தியாக அந்த ரூபத்தில் இருப்பவள் அப்படிங்கிறார். சோ இப்போ சிவனுடைய எந்த ரூபம், அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் உபதேசம் கொடுப்பவர், பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் உபதேசம் கொடுக்கக்கூடிய அந்த சிவரூபத்துக்கு தான் நம்ம தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எப்பவுமே தெற்கு நோக்கி இருக்கிறதுனாலதான் தட்சின்னா தெற்கு இல்லையா? தட்சிணாமூர்த்தின்னு அதனால்தான் அவருக்கு பேரு. அவர் பார்த்தேன்னா வட்ட விருட்சத்துக்கு கீழே ஒரு மௌன நிலையில தியானத்துல கையில ஒரு சின்முத்திரையோட யங்கவர் யுவனா ஆனந்த ரூபத்தோட இருக்கும் அந்த மூர்த்தியே தட்சிணாமூர்த்தி அப்படின்னு. அவர்தான் குருக்கு எல்லாம் குருவாய் குருமூர்த்தி என்று எல்லாராலும் உபாசிக்கப்பட்டு வருகிறார். பரமசிவனுடைய ஞானஸ்வரூபமா இருக்கார் அந்த தட்சிணாமூர்த்தி. சோ இப்ப அம்பாள் சிவனுடைய பாதிங்கிறதுனால அம்பாளுக்கும் அந்த தட்சிணாமூர்த்தி ரூபங்களை அம்பாளையும்
தட்சிணாமூர்த்தி ரூபமா நம்ம வழிபடலாம் அப்படிங்கறத இதுல தாத்பரியம். சிவனுடைய பாதிதான் சக்தி இல்லையா? சோ அதனால அம்பாளுக்கும் இந்த தட்சிணாமூர்த்தி ரூபமா இருக்கா அப்படிங்கிறது பொருந்தது. அடுத்தது சனகாதி சமாராத்யா. சனகர் அந்த முதலிய அந்த யோகிகளால் ஆராதிக்கப்பட்டவள். அதாவது 4 பேர் இருக்கா. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரன். இவ 4 பேரும் பிரம்மனுடைய புத்திரர்கள் இல்லையா? சோ அவளால ஆராதிக்கப்பட்டவள் அப்படின்னு இந்த 4 பேரும் மானச புத்திரர்கள் பிரம்மாக்கு. இவ 4 பேரும் தட்சிணாமூர்த்தியுடைய சிஷ்யர்களும் கூட. ஓகேவா? சோ ஒரு கோர்வையா வருது பாருங்க, தட்சிணாமூர்த்தி ரூபினின்னு வருது. சோ அந்த தட்சிணாமூர்த்தி ரூபினிய அவனுடைய சிஷ்யர்கள் வழிபடுறா. சோ சனகாதி சமாராத்யா, இந்த சனகாதி முனிவர்களால் ஆராதிக்கப்பட்டவள். சோ ஒன்னோட ஒண்ணு அப்படியே கோர்வையா வருது பாருங்க. அடுத்தது சிவஞான பிரதாயினி அப்படின்னா சிவஞானத்தை பக்தர்களுக்கு கொடுப்பவள். அது என்ன சிவஞானம்? மோட்சம். மோட்சத்தை பக்தர்களுக்கு கொடுப்பவளாக இருக்கா. அது ஓகே. சோ இங்க என்ன சொல்றா அப்படின்னா, ஒரு பிறந்த குழந்தை இருக்கு. அதுக்கு அம்மா, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா யாரும் சொல்லி கொடுக்காமயே அதோடைய அம்மாவை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த ஒரு ஞானத்தை அந்த அம்பாள் கொடுத்திருக்கா. அதே மாதிரி அந்த தாயும் தன்னை சரண் புகுந்தவர்களுக்கு அவளுக்கு ஏற்ப வரத்தையும் அள்ளி அள்ளி வழங்குகிறாள் இல்லையா? அது மாதிரி இப்போ ஃபுல்லா பக்குவம் அடைந்த மானிடர்கள் இருக்கா பாருங்க. பக்திய மேல 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 பெருகி பக்குவம் ஆய்ந்து வரா இல்லையா? அவளுக்கு அம்பாளுடைய அருளால் சிவத்திடம் அனுப்பப்படுகிறார்கள். அதாவது டிக்கெட் டு இது அப்படிம்பாலே, அந்த மாதிரி சிவனோட கிட்ட போறதுக்கு இந்த அம்பாளுடைய அருள் நம்மளுக்கு ஈஸியா ஒரு டிக்கெட் ஆட்டம் இருக்கு அப்படிங்கிறா. சோ அந்த சிவனை அடைவதற்கு நிகரான ஒரு வரம் இந்த லோகத்துல இல்லவே இல்லை. சோ அந்த சிவஞானம் அடையறதுக்கு ஏதுவாக வழிவகுப்பவளாக இருக்கா அம்பாள். அதான் சிவஞான பிரதாயினி. சித்கலா அப்படின்னா இதுதான் சத் சித் ஆனந்தம் அப்படின்னு நம்மளுக்கு 3 இருக்கு இல்லையா? அந்த சித் அப்படிங்கிற அந்த கலையோடு கூடியவள், ஞானத்தை அடிப்படையாக கொண்டதுதான் சித் அப்படிங்கிறது. அதாவது நிலையானது, நிரந்தரமானது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சோ சித்கலா அப்படிங்கும் போது சித்துனா ஞானம், கலைங்கிறது அதனுடைய ஒரு பாகம். சோ ஞானத்தின் பாகமாக இருப்பவள் அப்படின்னு சொல்ற. சோ இந்த சச்சிதானந்தம் 3 சொல்றோம். சத் சித் ஆனந்தம், இது 3மே 3 அங்கங்கள், பிரம்மத்தோட 3 அங்கங்கள். அதுல அந்த சித்துங்கிற அந்த பாகத்தை தன்னுடைய ஸ்வரூபமாக கொண்டவள், அதான் சித்கலா அப்படிங்கிற. ஆனந்த கலிகா, சோ இது சத் சித் ஆனந்தம் இல்லையா? சோ ஆனந்த கலிகா, அந்த சச்சிதானந்தத்துல ஆனந்த ஸ்வரூபிணியாகவும் இருப்பவள். சோ சித் ஸ்வரூபிணியா இருக்கிறது சித்கலா, ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறது ஆனந்த கலிகா அப்படின்னு. சோ இந்த சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்ற, சத் சித் ஆனந்தம், இது 3மே அந்த பரபிரம்மத்தினுடைய 3 அங்கங்கள். அதுல இந்த ஆனந்த அம்சத்தின் ரூபமா இருக்கிறது ஆனந்த கலிகா அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம உடம்புல 5 வித கோஷங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம மனித உடல்ல பார்த்தோம்னா வெளியில இருக்கிறது ஸ்தூல உடல், அதாவது அன்னமய கோஷம். அதுக்குள்ள பிராணன் இருக்கு, நம்மளுடைய மூச்சு காத்து, பிராணமய கோஷம். அதுக்குள்ள மனசுன்னு இருக்கு, மனோமய கோஷம். அதுக்குள்ள விஞ்ஞானமய கோஷம். அதுக்குள்ள இருக்கிற அந்த கடைசி
ஆத்மாவா இருக்கு இல்லையா, அதுதான் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 லேயர்ஸ் இன் ஹியூமன் பாடி. நம்ம அந்த உரிக்க ஒரு இத சொல்லுவாளே, ஆஹ் என்னது, வெங்காயத்தை உரிக்கன்னு ஒரு ஒரு லேயரா உரிச்சோம்னா உள்ள பார்த்தோம்னா கடைசியில இதுவே இருக்காது, ஃபுல்லா அந்த வெங்காயமே தான் லேயர்ஸா இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம பாடியும் பார்த்தோம்னா இந்த 5 லேயர்ஸ், அந்த கடைசியில உள்ள மொட்டு மாதிரி இருக்கு பாருங்க, அதுதான் அந்த அம்பாள். அந்த ஒரு ரூபமா இருக்கா, ஆனந்த கலிகா அப்படின்னு அதை கூட நம்ம சொல்லலாம். ஆனந்தமய கோஷமாக உள்ளே ஆத்மாவாக அமர்ந்திருப்பவள் மொட்டு ரூபமாக. பிரேம ரூபா, பிரேம அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் அன்பு. சோ பேரன்பு ரூபத்தோடு இருப்பவள், அதுதான் பிரேம ரூபா. அதாவது இப்போ நம்ம ஒரு பொம்மை பண்றோம். அந்த பொம்மைய ஒரு உப்பு கல் இருக்குன்னு வச்சுக்கோ, உப்பு கல்லால நம்ம அதை அப்படியே செதுக்கி ஒரு பொம்மை மாதிரி பண்றோம். ஒரு உப்பு பொம்மை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத போய் கடல் நீருக்குள்ள போட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும், அந்த உப்பு பொம்மை தானும் அந்த கடலோட அப்படியே சேர்ந்துடுறது இல்லையா. அதுக்கப்புறம் தனியா உப்பு பொம்மைன்னு கிடையாது ஒண்ணு, அதுவும் கடலோட அப்படியே சேர்ந்து போயிடுறது இல்லையா. அதே மாதிரிதான் பக்தன் அம்பாளை வேண்டும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா தானே அந்த தெய்வஸ்வரூபமாக மாறி விடுகிறான் அப்படின்னு சொல்றான். சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணர் இருக்க, கோபிகைகள் இருக்கா. சோ அந்த பக்தி அவளுக்கு அப்பேற்பட்ட பக்தி பக்தி பெருக 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 கடைசியில அவளே அந்த தெய்வஸ்வரூபமா தானே ஆயிடுறா இல்லையா. சோ கிருஷ்ணரமயமாவே அவளும் மாறி போயிடுறா. அது மாதிரி சோ நம்ம உள்ள அந்த அன்பு மயமாக அந்த பிரேம பக்தியோட நம்ம அந்த அம்பாளை வேண்டும் பொழுது கடைசியில பார்த்தா அந்த பரம்பொருள் மயமாகவே நம்ம லயிச்சு போயிடுறோம், அந்த பரபிரம்ம ஸ்வரூபமாவே நம்மளும் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் பிரேம ரூபா. பிரியங்கரி அப்படின்னா பிரியத்தை உண்டு பண்ணுகிறவள். என்ன பிரியத்தை உண்டு பண்ணுகிறவள்? ஓகே, அதாவது நம்மளுக்கு இப்ப இந்த இந்திரியங்கள் எல்லாம் கொடுத்திருக்கா. சோ நம்மளுக்கு ஒரு இது மேல பிரியம் எப்படி ஏற்படுறது, இந்த ஞானேந்திரியங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கா இல்லையா. இப்ப நம்ம ஒண்ணு பாக்குறோம், பார்த்துட்டு ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு, அது மாதிரி நம்மளுக்கு பிடிச்சத சாப்பிடுறோம், ஆஹா எவ்வளவு டேஸ்டியா இருக்கு, அந்த இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கறா இல்லையா. சோ அந்த 5 இந்திரியங்கள் வாயிலாக நம்மளுக்கு அந்த பிரியம் அப்படிங்கிற அந்த பிரீத்திகரமான இன்பத்தை நம்மளுக்கு கொடுப்பவள், அதற்கு உறுதுணையாக இருப்பவள் அந்த பராசக்தி. அதனால்தான் பிரியங்கரி, பிரியத்தை செய்பவள். அந்த பிரியம் ஏற்பட காரணமாய் இருக்கிற அந்த இந்திரியங்களை நம்மளுக்கு தந்தவள் அப்படின்னு. நாம பாராயணல இருந்து அப்புறம் வச்சுக்கலாமா? இத மட்டும் என்ன சொல்லிடுறேன். நாம பாராயண பிரீதா, இது நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தையே எடுத்துக்கலாம். நாம பாராயணம் அப்படின்னா என்ன, தன்னுடைய நாமங்களை பாராயணம் செய்வதால் பிரியம் அடைபவள். அவளுடைய நாமாக்களை சொன்னா அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா. நாம பாராயண பிரீதா. சோ இப்ப ஒரு இவன் இருக்கான், ஒரு மது பிரியர், அதாவது குடிகாரன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு நீ இதுக்கு போயிட்டு இந்த பாருக்கு போயிட்டு ஒரு சின்ன கிளாஸ்ல அந்த ஆல்கஹால கொடுத்தாலே, அதை குடிச்சிட்டாலே அவன் ஒரு தனி லோகத்துக்கு போயிடுறான். அப்புறம் அவனுக்கு நேரா நீ பெரிய பெரிய இதுல என்னது அது பேர் என்ன சொல்லுவா, பீப்பாயா நம்ம எத்தனை இது வச்சாலும், மதுபானங்களை வச்சாலும் அதெல்லாம் அவனுக்கு கணக்கு போட வேண்டிய, ஏன்னா ஆல்ரெடி ஹி இஸ் அதுல லயிச்சு இருக்கான், அந்த ஆனந்தத்துக்கு போயிட்டான் இல்லையா. சோ அந்த மாதிரி நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லலாம். இப்போ ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல நல்ல பழுத்த மாம்பழம் ஒண்ணு தொங்குறதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய இது என்ன இருக்கும், இலக்கு அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிடணும்னு இருக்குமா, இல்ல இந்த மரத்துல எத்தனை இலை இருக்குன்னு எண்ணுவோம்,
அப்படின்னு அதுல இருக்குமா? இல்ல இல்லையா? சோ அந்த மாதிரி அம்பாளுடைய நாமாக்கள் இவ்வளோ நாமாக்கள் இருக்கு இல்லையா? சோ அதுல தனக்கு என்ன புரியறதோ விளங்குற அந்த நாமாவை எடுத்துட்டு அந்த ஒரு நாமாலேயே நம்ம மனச லயிக்க செய்வதன் மூலம் அவளுடைய அருளை பரிபூர்ணமாக பெறலாம். அதுதான் நம்ம அத்தனைக்கும் இது தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறது இது இல்ல, தப்பு இல்ல. பட் நம்மளுடைய அதெல்லாம் தெரிஞ்சாதான் அவளை அடையணும், அடைவோம் அப்படிங்கறது இல்ல. ஒரு நாமாவை எடுத்து அதை நன்னா உணர்ந்து மனசுல வச்சு லயிச்சு அவளை நம்ம நாம பாராயணம் பண்ணாலே அவளுடைய அருள் முழுதாக கிட்டும் அப்படிங்கிறான். அது மாதிரிதான் ஒரு கோப்பை மதுபானம் அவனுக்கு கொடுத்தாலே போறோம், அவன் அப்படியே தெளிச்சிடுவான். இவ்வளோ மதுபானம் இருந்தா அவனுக்கு அது தேவையில்லை. ஒண்ணு குடிச்சவனே அவன் அப்படியே ஒரு உல்லாசமா இருக்கான் இல்லையா? அந்த மாதிரிதான் அம்பாளுடைய நாமங்கள் அத்தனை இருந்தா நம்ம ஒரு நாமாவை எடுத்து அதனுடைய அர்த்தம், ஆழ்ந்த அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அத மனசுல லயிக்க வச்சு அதை ஆராதித்தாலே அவளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதான் நாம பாராயண பிரீதா. போறோம், இதோட நிறுத்திக்கலாம். ஆசையா இருக்கு, நிறுத்ததான் மனசு வந்து. ஓகே. ஓம் यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवि नारायणि नमोऽस्तु ते। विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी। अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम, तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदीश्वरी। सर्वं श्री जगदम्बार्पणमस्तु।